மனிதநேயம், கருணை, இரக்கம், கொல்லாமை, ஜீவகாருண்யம், பசிப்பினி போக்குதல், ஞானதீபம் ஒளிரச் செய்தல் என எல்லா அருங்குணங்களின் திருவடிவாக திகழ்ந்தவரே ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள். உலகத்து உயிர்கள் அனைத்தையும் தம் உயிராய் உணர்ந்து அவை தம் துயர் போக்க உளமாற உதவிய உத்தமரே ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள். வள்ளல் பெருமான் என்ற வார்த்தைக்கே உயிர் கொடுத்த காருண்யமூர்த்தி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள். வாருங்கள், வள்ளல் அவதரித்த, வாழ்ந்த, அற்புதங்கள் நிகழ்த்திய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடன் அவர் கலந்த அருட்தலங்களை தரிசிப்போம். ஆம், இதுதான் வள்ளல் பெருமான் திரு அவதாரம் செய்த திவ்ய திருத்தலம் மருதூர். அன்பர்களே, இதோ பாருங்கள், இதுதான் வள்ளல் பெருமான் தண்ணீரினால் விளக்கினை எரியச் செய்து அற்புதம் நிகழ்த்திய கடலூர் மாவட்டம் மேட்டுக்குப்பம் அருகே உள்ள கருங்குழி. வறட்சியை போக்கி பசுமையை கொணர புள்ளினால் நிலத்தை கீறி வடலூர் வள்ளலார் உருவாக்கிய தீஞ்சுவை நீரோடை மேட்டுக்குப்பம். பசித்தவர்க்கு இல்லை எனாது என்றும் அன்னம் இட வள்ளலார் ஏற்றிய அணையா அடுப்பை பாருங்கள் வடலூரில். இதுவே வள்ளல் பெருமான் நிறுவிய ஞான ஆலயம், சமரச சுத்த சன்மார்க்க ஞான சபை. அடுத்ததாக இங்கே நீங்கள் தரிசிக்க இருப்பது வள்ளல் பெருமானின் அணுக்கத் தொண்டர் கல்பட்டு ஐயா அவர்களின் சமாதி ஸ்தலம். நிறைவாக வள்ளலாரின் ஜீவகாருண்ய சிந்தனை சிதறல்கள். அடுத்து வருவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடன் வள்ளல் பெருமான் ஜோதியாக கலந்த சித்தி வளாகம் மேட்டுக்குப்பம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.